அன்பிற்குரிய தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அநேகருக்காக ஜெபிக்கிறோம். பலர் நம்மிடத்திலே வந்து பல குறிப்புகளை, பல ஜெப தேவைகளை, தங்களுடைய தேவைகளை நம்மிடத்திலே சொல்லி, ஆண்டவனிடம் ஜெபியுங்கள், இயேசு எங்களுக்கு பதில் தர வேண்டும், இயேசு எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்திலே சொல்லிவிட்டு கடந்து செல்லுவார்கள். அப்பொழுது நாமும் மற்றவர்களுக்காக நன்கு பாரத்தோடு ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அநேகருக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிலருக்கோ பதில் கொடுக்காமல் ஏற்ற வேலை வரும் வரையிலும் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் என்று நமக்கு தெரியாது. ஏன் என்று நாம் தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்போம். எதற்காக தேவன் அமைதலாய் காணப்படு என்று சொல்லுகிறார் என்றால், அமைதலாய் காணப்படு என்றால் நாம் நம்முடைய கிரியைகளில், நம்முடைய செயல்களில் சில தவறுகள் இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மிடத்திலே பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் பொறுமையாய் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். சரி, போகட்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நாம் நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சில நேரத்தில் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போகலாம். ஆனால் ஏன் தடையாய் இருக்கிறது? பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் சோர்ந்து போய்விட்டோமா? அல்லது தேவனுடைய வல்லமை நம்முடைய எதிராளியிடம் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? நம்முடைய எதிரியான சாத்தானானவன் தேவன் செயல்பட விடாதபடிக்கு தடுக்கிறானா? அப்படி அவன் தேவனை காட்டிலும் மகா வல்லமை உள்ளவனாய் இருக்கிறானா? இல்லையெனில் நாம் நம்முடைய ஜெபத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமா? அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் நாம் செயல்படாமல் இருக்கிறோமா? அதை இன்றைக்காகிலும் சிந்தித்திருக்கிறீர்களா? என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, லூக்காவின் புத்தகம் 11வது அதிகாரம் 22வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தில் பாருங்கள். 21வது வசனத்திலே, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அரண்மனை என்று சொல்லப்படுவது ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. ஆயுதம் தரித்த பலவான், தேவனுடைய சர்வ ஆயுதங்களையும் தரித்து கொண்டிருப்பவன், ரட்சிப்பை, பரிசுத்தத்தை, தேவனுடைய வசனத்தை ஆயுதமாக வைத்திருப்பவன், தேவனுடைய சுவிசேஷத்தை பாதரட்சையாய் போட்டிருப்பவன், விசுவாசம் என்னும் தலைச்சிராவை, விசுவாசம் என்னும் கேடகத்தை வைத்திருப்பவன், விசுவாசம் என்னும் ஆயுதத்தை வைத்திருப்பவன், விசுவாசம் என்னும் வார்த்தைகளை வைத்திருப்பவன், விசுவாசம் என்னும் தலைச்சீராவை வைத்திருப்பவன், விசுவாசத்தோடு கூட எல்லாவற்றையும் பரிசுத்தத்தை வைத்திருப்பவன், விசுவாசத்தோடு பரிசுத்தத்தை வைத்திருப்பவன், இவைகள் எல்லாவற்றையும் வைத்திருப்பான் என்றால் அவன் ஆயுதம் தரித்தவனாய் இருக்கிறான். தன் அரண்மனை என்னும் இருதயத்தை காத்து கொண்டிருக்கிறான். அவன் தன் இருதயத்தை காத்து கொண்டு விட்டால் அவனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் பத்திரப்பட்டிருக்கும், பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது ஆவிக்குரிய வரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, தேவன் இவ்வுலகத்திற்குரிய பொருட்களை அவனுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, எல்லாம் பத்திரப்பட்டிருக்கும். ஆனால் 22வது வசனம் சொல்கிறது, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானையாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய பொருட்களை எல்லாம், அவனுடைய கொள்ளை பொருளை எல்லாம் பங்கிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனிலும் அதிக பலவான் உன்னுடைய ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொள்வான். நீங்கள் எவ்வளவுதான் ஆயுத வர்க்கத்தை தரித்து கொண்டிருந்தாலும், உங்களை எவ்வளவுதான் பாதுகாப்பாய் வைத்திருந்தாலும், உங்களிலும் பலவானானவன் சாத்தானை குறிக்கிறது. அவன் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் அவனை கண்டு பயப்படுவீர்கள் என்றால், அல்லது எப்படி அவன் உங்களிடத்திலே மேற்கொள்ளுவான்? அவனுடைய ஜனங்களை ஏவி விடுவான். அவனுடைய ஜனங்கள் உங்களிடத்திலே வந்து உங்களுடைய விசுவாசத்தை உடைக்க பண்ணும்படியாக, அந்த ஆயுதங்களை எல்லாம், விசுவாசம் என்னும் கேடகத்தை உடைக்க பண்ணும்படியாக அவன் தந்திரமான வார்த்தைகளை, இச்சைகளின் வார்த்தைகளை, பலவிதமான ஆசைகளை, கொள்ளையடிக்கும் ஆசைகளின் வார்த்தைகளை கொண்டு வருவான். இதெல்லாம் தவறு கிடையாது என்று சொல்லி உலகத்திற்கு ஒற்றாற்போல வார்த்தைகளை கொண்டு வந்து, அந்த மாயாஜாலமான வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுடைய விசுவாசத்தை உடைக்க பண்ணுவான்.
உங்களுடைய பரிசுத்தத்தை உடைக்க பண்ணுவான். உங்களுடைய ரட்சிப்பை உடைக்க பண்ணுவான். உங்களுடைய சுவிசேஷ வாழ்க்கையை உடைக்க பண்ணுவான். எல்லாவற்றையும் உடைத்து போட்டு விடுவான். நீங்கள் உடைத்து போடப்பட்டு விட்டீர்கள் என்றால் அவன் உள்ளே நுழைந்து உங்களுடைய இருதயம் என்னும் அரண்மனையிலே வைத்திருக்கும் அனைத்தையும் கொள்ளையடித்து விடுவான். எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விடுவான். கொள்ளையடிக்கப்பட்டு விட்டால் உங்களிடத்திலே தேவன் கொடுத்திருந்த எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவான். அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் உங்களிடத்திலே உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அழகாய் தேன் ஒழுகும் வார்த்தைகளைப் போல பேசுகிற ஜனங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், உங்களை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிற வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்கள் வைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தவறு என்றாலும் அதை சுட்டி காட்டி பேசுகிற நண்பர்கள் இல்லாமல், மற்றபடி அதெல்லாம் பரவாயில்லை, பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி, பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்றாற் போல ஓசை கொள்ளுகிற வார்த்தைகளை வைத்திருக்கிற ஜனங்கள் இருப்பார்களே என்றால், நீங்கள் சாத்தானிடம் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சாத்தான் உங்களுடைய எல்லைக்குள் வந்துவிட்டான். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அனைத்தையும் திருட ஆயத்தமாகிவிட்டான் என்றுதான் பொருள். தெய்வ ஜனங்களே, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை வைத்துதான் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய பிள்ளைகளே, உங்கள் தவறுகளை சுட்டி காட்டும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊழியர்கள் இருப்பார்கள் என்றால், சகோதரர்கள், சகோதரிகள் இருப்பார்கள் என்றால், நீங்கள் விசேஷித்த ஆசீர்வாதத்தையும் உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான கோட்டைகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லது நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் செய்வது சரி என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய ₹1, ₹2 பொருளுக்காக, உங்கள் கரத்தில் இருக்கிற சிறு துண்டுக்காக, சின்ன துண்டுக்காக, ஒருவேளை உணவுக்காக நீங்கள் சொல்லுவதற்கெல்லாம் ஜால்ரா போட்டு கொண்டிருக்கிற கூட்டத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் விழுந்து விட்டீர்கள். காரணம், தேவன் உங்களோடு கூட இல்லை என்பதுதான் பொருள். அன்பிற்குரிய தேவஜனங்களே, இது நிமித்தமாக தான் ஜெபம் ஏறெடுக்கப்படாமல் போய்விடுகிறது. ஆரம்பத்தில் வல்லமை நிறைந்த ஜெபம் பதில் கொடுத்து கொண்டே இருந்திருக்கலாம். எலியாவை போல ஜெப வீரர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்கள் ஜெபம் ஏறெடுக்கப்படாவிடாதபடிக்கு தடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும் என்றால், சவுலை போல உங்களுடைய வாழ்க்கை பின்மாற்றத்தில் ஓடிக்கொண்டு இருக்குமே என்றால், ஜாக்கிரதை, பிசாசு உங்களை மேற்கொண்டு விட்டான். அவன் உங்களிலும் பலவானாய் இருக்கிறான். அதனால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய வருகை மிக விரைவில் வந்துவிட்டது. நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்ப்பீர்கள். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயத்தமாயிருங்கள். God bless you.